இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 20வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கொண்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் கூட அநேக இக்கட்டுகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், 1-2 பிரதர் ஜான் ஏறினா முழம் சறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஆண்டவர் யாத்திரமா நம்ம திரும்பவும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை அநேக ஆபத்துகள், இக்கட்டுகள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் பலவிதமான நெருக்கங்கள் வழியாக, நீங்கள் சோதனைகள் வழியாக உட்பட்டு ஒருவேளை சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை சம்பவங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 85 சங்கீதம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். ஏன் ஆண்டவர் நம்மளை திரும்ப உயிர்ப்பிக்கணும் தெரியுமா? இக்கட்டிலேயே, ஆபத்திலேயே, அவமானத்திலேயே, நிந்தை போராட்டத்திலேயே நம்ம மடிந்து விடக்கூடாது என்பதற்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு. ஆமென். தேவப்படியில் நீங்களும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. பலவிதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம் அல்லவா? அப்போது ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்ததே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் தான், சந்தோஷமாக இருக்கணும் தான். தேவைப்படையில் ஒருவேளை இக்கட்டுகளை, ஆபத்துகளை பார்த்து நொந்து போய் நூலாகி ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் ஏண்டா நான் வாழ்கிறேன் அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். தேவப்பிள்ளையில் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் லாசருவை உயிர்ப்பிக்கிறத நாம் பார்க்குறோம். அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம். இயேசு எப்போல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்போல்லாம் அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் தங்கி ஒருவேளை லாசருக்களை பல நேரங்களில் செலவு பண்ணியிருக்கலாம். இப்போ லாசரு மரண அவஸ்தையில் இருக்கிறான், மரண வியாதிப்பட்டிருக்கிறான். ஆண்டவர்களை சொல்லி அனுப்புகிறாங்க, ஆனால் ஆண்டவரால் வர முடியல. இப்போது அவன் மரித்தும் போகிறான். மரித்து 4 நாள் பிறகுதான் இயேசு வருகிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் மார்த்தாள் மரியாள் ரொம்ப அழுகுறாங்க. ஆமீன். அங்கே அழுகிறத பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 நான் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ இவ்வளவா அவர் நேசித்து இருப்பார். ஆண்டவர் சொல்வார், மார்த்தாள் மரியாள் அழுவாதீங்க. ஆமீன். அங்கே நிச்சயமாக அவன் உயிர் தெழுவான். இல்லாண்டு உயிர் தெழுவான்னு தெரியும். எப்போ? உயிர் தெழுந்த நாளில். ஆமீன். அப்பா உயிர் தெழுவான். அதே யோவான் 11:25 வாசிக்கும் போது அன்று அழகாக சொல்வார். வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இதை சொன்ன உடனே வாங்க, எங்கே அங்கே வச்சுருக்கீங்க? கல்லறை தோட்டுக்கு போகிறாங்க. பெரிய கல் இருக்குது. கல்லை புரட்டி போட சொல்லுகிறார். 43ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய் கூப்பிட்டா. பாருங்க, மரித்து போன பெணம், சடலமாக இருந்த பெணம், இங்கே ஆண்டோடைய வார்த்தை வந்தனும் என்ன நடக்கிறது? அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். பாருங்க, அநேக இக்கட்டுகள், அநேக அவன் துயரங்கள். மார்த்தாள மரியாளும் தன் சகோதரனை இழந்து கண்ணீரில் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கண்ணீரை பார்த்து, அவங்க வேதனையை பார்த்து, அங்கே இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து மரித்து போன லாசரை உயிர்ப்பிக்கிறத பார்த்தோம் அல்லவா? தேவப்பிள்ளையிலே, உங்கள் வாழ்க்கையில் எது மரித்து போயிருக்கு? எந்த நன்மை, என்ன ஆசீர்வாதம்? ஒருவேளை சரீர பிரகாரம் பலவீனமாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. அவன் இன்றைக்கும் நல்ல உயிர்ப்பிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர்.
ஆண்டவரே அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளை அன்றைக்கு யாரால் என்னென்ன வழியாக கடந்து போயிருக்காங்களோ, ஒருவேளை இந்த மார்த்தார் மரியாதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரி பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே அன்றைக்கி மார்த்தார் மரியாளுக்காக கண்ணீர் விட்டு அழுத கர்த்தர், அப்பா அன்றைக்கி இந்த மக்களுக்காக நீ கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவர்களையும் உயிர்ப்பிப்பீராக. எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நான் பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன்ப்பா. சாவுக்கு எதோன சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உயிர்ப்பியும் இல்லை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.